காலை மன்னா 2025 நவம்பர் சனிக்கிழமை 8ஆம் தேதி. இன்றைய தியானத்திற்கான சிந்தனை துணுக்குகள். கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில். மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். லூக்கா 10:39. கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருத்தல் என்பது அவருடைய வார்த்தைகளை கேட்பது நின்று வித்தியாசமானதாகும். கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் உட்காருதல் என்பது தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடும். ஆனால் இயேசுவின் பாதத்தில் நாம் அமராதிருக்கலாம். கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் உட்காருதல் என்றால் என்ன? அது நம்முடைய ஆவியில் மிகவும் எளிமையான தாழ்மையான இடத்தை நாம் எடுத்துக்கொண்டு தேவனுக்கு எல்லாவற்றையும் காட்டிலும் மிக உன்னதமான இடத்தை கொடுத்து எல்லா காரியங்களிலேயும் தேவ சித்தத்தை மட்டுமே செய்ய நாடுதலாகும். அது தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் தேவ சமூகத்தில் நேரம் செலவழிப்பதாகும். கர்த்தர் நம்மோடு பேசவில்லை என்றால் நாம் அவரது பாதத்தில் அமரவில்லை என்பதே அதன் பொருளாகும். நாம் கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் அமரும்போது அவர் நம்மோடு பேசுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10. இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் இனிமையான ஓர் அனுபவமாகும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்பத்தில் நாமே கர்த்தராகிய இயேசுவோடு கூட அதிகமாக பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் நாம் வளர்ந்து வரும்போது அவருடைய பாதத்தில் உட்கார கற்றுக்கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே நம்மோடு அதிகமாக பேசுவார். நாம் குறைவாக பேசுவோம் அல்லது ஒன்றுமே பேச மாட்டோம். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் அமர கற்றுக்கொள்கிறவர்கள் மரியாள் செய்தது போல தங்களுடைய ஜீவியத்தில் மிக சிறந்ததை தெரிந்து கொள்ளக்கூடும். அவர்கள் மட்டுமே தங்களுடைய மிக சிறந்ததை கர்த்தராகிய இயேசுவுக்கு கொடுக்க முடியும். உங்களுடைய ஜீவியத்தில் உள்ள மிக சிறந்ததை நீங்கள் செலவழிக்கக்கூடிய மிக சிறந்த வழி எது? அது கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதேயாகும். கர்த்தராகிய இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒரு வார்த்தை நமக்கு சம்பூர்ண திருப்தி அளிப்பதற்கும் நம்மை உயிர்ப்பிப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் போதுமானதாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருக்கு கவனமாய் செவிசாய்க்க நாம் மனமு வந்திருக்கிறோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.